மக்களே, இனிய காலை வணக்கம் மக்களே. பெரிய ஒரு துயர சம்பவம் போன வாரம் நடந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் இந்த வெளிநாட்டில் ஒரு ஒரு பாஸ் ரொம்ப வருஷமாக அவங்கக்கிட்ட 10 வருஷக்கிட்ட வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வேலை இல்லாத வேறு வேலை செஞ்சுட்டு நான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். இடையில அவர் போன வாரம் ஆக்சிடெண்ட் இறந்துட்டார். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பர்த்டே நான் போட்டிருப்பேன். ஒரு அங்கிள் வயசானவர், அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அதை பயன்படுத்தி கூட ஒரு பணம் சம்பாதிக்க முடியுன்றத என்னுடைய கண் கூட நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறது, நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், அவ்வளோதானே சொல்ல முடியும். என்ன நடந்துச்சுன்னா, நான் பாஸ்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. நான் அன்றைக்கி உடனே வேலை இடத்துல எனக்கு தெரிய வந்துச்சு. நான் போயிருந்தேன். அப்போது நான் ஏதோ ஒரு எமர்ஜென்சி காசு தேவைப்படுன்ட்டு நான் வச்சுருந்தேன். அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருந்தேன். அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. கொடுக்குறப்ப அவங்க மகன் இல்லை வேணாம் அப்படின்ட்டார். அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட வந்தவங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அப்போது நான் ஈவினிங் திரும்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. மறுபடியும் ஒரு நைட்டு அவங்க இறந்துட்டாங்க. செய்தி வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழுது சரின்னு வேலைக்கும் நான் போயிட்டேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த நபர் கால் பண்ணார். அவர் யாருன்னா எங்கள் போஸோடைய கூட்டாளி தான். நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ளே போய் நெருங்கிற அளவுக்கு கெட்டவங்களாம் நல்லா தெரியாது. பார்த்துருக்கேன் கூட்டாளி, அவங்க கூட ரொம்ப டீப்பாக தான் இருப்பாங்க, ஃபேமிலி கூட. அப்புறம் நான் கேட்டேன், அண்ணா நீங்கள் போகிறீங்களா, டெத்துக்கு போகிறீங்களாண்ணா? நானும் வரேண்ணே. இல்லைம்மா நான் போகல, நாங்கள் போவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போகிறோம், அதனால் உங்களை கூட்டு போக முடியாதுன்ட்டார். ரைட்டு, சரி. நான் மனசில் அழுதுட்டு அப்படி வேலையை பார்க்க லீவும் கிடைக்காது, வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டார், அம்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம், நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது காசு இருந்தால் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். நான் கொடுக்குறேண்ணே வாங்க, அந்த காசு அப்படியே வச்சுருக்கேன், என்னோடய பேக்கில் தான் வச்சுருக்கேன், வேலை செய்கிறதுல இருக்குது, வர சொல்லி கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் இதெல்லாம் சேர்ந்துச்சா சேரலைன்றது எனக்கு தெரியாது. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் கான்டாக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.